Hey, one second. யாரா இவன் டேமேஜா இருக்கான்? So yes, I am back. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 2 to 3 months ஒரு வீடியோ போட முடியல, ஒன்றும் போட முடியல. செம்ம கஷ்டமா இருந்துச்சு. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். எந்த கமிட்மெண்ட்டும் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல், அப்படி இப்படி எதுவுமே. மூஞ்ச பண்ணி பரவல. பட் இன்னைக்கு விடவே கூடாது. இந்த பொங்கல் அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறோம், ஒரு கம்பேக் வீடியோ கொடுக்குறோம் நான் பிளான் பண்ணேன். அண்ட் எஸ், அண்ட் முக்கியமான விஷயம், அனைவருக்கும் பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். பொங்கலே முடிஞ்சு அப்புறம் எதுதான் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நினைக்கிறா. இன்னைக்கு காணும் பொங்கலுங்க. காணும் பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவோம்? வெளியே ஜாலியாக சுற்றுவோம். இதே ஊர்ல இருந்தால் நிறைய விளையாட்டு போட்டிகள் இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம வெளியே வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம எங்கே இருக்கோன்ட்டு. N4 பீச்சுக்கு வந்தேன். நான் ஒரு பெருசாக பிளான் பண்ணேன். காலையில் எழுந்து சீக்கிரம் போயிட்டு அந்த சன்ரைஸ் பார்க்கலாம். அந்த ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஒரு கம்பேக் வீடியோ வந்து சூப்பராக பிரைட்டாக ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். பிரைட்டாக தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைட்டாக இருக்குது. என்ன சன்னையும் காணும், சன்ரைஸையும் காணும். போகிற போக்க பார்த்தா போகும்போது சன்ரைஸ் காஃபி தான் குடிச்சு போகணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஜோக் கிடையாது, சும்மா லைட்டாக. பட் என்ன பண்ணுறது, வந்தது எதுவும் பிளான் பண்ண மாதிரி நடக்கவே மாட்டேது. கடுப்பாக இருக்குது. பட் அட் த எண்ட் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு போகலாம் இந்த வீட்டில் எடுத்ததுக்கு. அதனால தான் நான் சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்திருக்கேன் இந்த N4 பீச்சுக்கு. ஒன் செகண்ட். சீரியஸ்லி அன்எக்ஸ்பெக்டடுங்க. ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணது ஒரு 5:36 இங்கே வந்துட்டோன்னா அந்த ஒரு டார்க்னஸ் இருக்கும், அந்த இருட்டில் அந்த சன் வருது, அந்த சன்ரைஸ், அந்த ஒரு பிரைட்னஸ், ஒரு பார்க்கும்போது ஒரு நல்லா ஃபீல் இருக்கும், நல்லா ரிலாக்ஸ் ஆகும்னு நினச்சேன். பட் நான் இங்கே வந்து பார்த்தப்போ ஃபுல்லாக பிரைட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. நான் கூட என்னடா போட்ட பிளான் சொதப்பிடுமோ, காலைல சீக்கிரம் எழுந்துச்சி கிளம்பணும் குளூரில் அப்படின்னு நினச்சி நான் வந்தேன். திடீர்னு நான் பேசிட்டு இருக்கும்போது அந்த ஷாட் நான் யதார்த்தமாக அவங்ககிட்ட பேசிட்டு அந்த சைடு பார்த்தேன் பின்னாடி. அப்போதான் அந்த சன் தெரிஞ்சது. சன் அந்த அந்த மேகத்துக்கு வந்து வெளியே அப்படியே லைட்டாக வந்துச்சு. ஸோ அப்போதான் ஓகே ஃபைன், நம்ம எதுக்காக வந்தோமோ அது கொஞ்சம் டிலே ஆனாலும் பட் கரெக்டாக பார்த்துட்டோம். அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி தான் லைஃப்பும். நம்ம ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுமோ, ஒன்றும் ஒர்க் ஆகாது, கரெக்டாக ட்ராக்ல போகாது, ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்கும். பட் திருப்பி அதுக்கான எஃபர்ட் போட்டுட்டு இருந்து ஒர்க் பண்ணிட்டு தான் சம்டைம்ஸ் நமக்கான டைம் கொஞ்சம் டிலேயாக வந்தாலும் வரும். ஸோ எஸ், வி காட் த ஷாட், ப்ராப்பராக எடுத்தாச்சு. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த குரூப்போட இன்னொரு உறுப்பினர் தமிழ், அவர் வந்து இந்த 5 arrears குரூப், இந்த 5 arrears பாய்ஸ் இந்த வீடியோ, இந்த ஒரு சேனல் வந்து நீக்கப்பட்டார். காரணம், அவர் 5 அரியர் எழுதி பாஸ் பண்ணிட்டாரு. நம்ம குரூப்ல சேர்றா மிகப்பெரிய ப்ரோட்டோகால். ஆனால் அந்த பர்சனுக்கு 5 அரியர் இருக்கணும் கன்ஃபார்ம். அதனால அவர் 5 அரியர் எழுதி பாஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டார். அதனால அவர் நீக்கப்பட்டார். அப்படிலாம் சொல்லலை. ஸோ என்னன்னா, அவருக்கு தனியாக பர்சனல் லைஃப், பர்சனல் கமிட்மெண்ட் இருந்துச்சு. எனக்கும் பர்சனல் லைஃப், பர்சனல் கமிட்மெண்ட் இருந்துச்சு. எதுவுமே கரெக்டாக செட் ஆகலை டைமிங்கு. ஸோ இந்த டைம் நான் சொன்னேன், இந்த டைம் நான் தனியாக போகிறேன், நான் எடுக்கிறேன், ஒரு கம்பேக் வீடியோ மாதிரி கொடுப்போம், ரொம்ப நாள் ஆச்சு, உனக்கு ஓகேவான்னு கேட்டேன். நீ போடா போய் ஏடுறா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னான். ஸோ ஐ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் வீடியோலேருந்து தமிழ் இருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், வி காட் த வீடியோ. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது நம்ம எப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறனோ அப்போல்லாம் அந்த லைஃப்பில் ஒரு மறந்துட்டேன், சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் மறக்கல, தலைவர் பார்த்தோன்னே ஸ்டன் ஆகிட்டேன். நீங்களே பாருங்களேன். இப்போது தலைவரோட வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனல் டச்சு வாஷ் பண்ணிட்டு கிளம்பணும். ஸோ அவர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு, இந்த தண்ணி எப்போ நல்லா செட்டிலாக இருக்கும், நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஏன்னா சால்ட்டியாக இருந்தால் லைட்டாக அவருக்கு எரியும்ல கடைசியாக. ஸோ கரெக்டாக ஒரு பொசிஷன் எடுத்துக்கிட்டாரு.
போர்ஷன் எடுத்துக்கிட்டாரு. வாட்டர் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் ஹிம். அவ்வளோதான், ஒரு புடி தண்ணி எடுத்து அப்படி தெளிச்சு விட்டாரு. வேலை முடிஞ்சுச்சு. அண்ட் எஸ், ஷீ இஸ் மை டார்கி. நான் எங்கே போகிறதா இருந்தாலும் கரெக்டாக ஆன் டைமில் சேஃபாக பத்திரமா என்னை கூப்பிட்டு போகிற ஒரு ஆள் இவ தான். எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் கண்ட்ரோலில் இருக்கும். ஸ்பீடாக போக மாட்டேன், பட் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் டைமிங். கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் மிஸ் பண்ணியிருப்பேன்.